எம்பெருமான் திருவடிகளே சரணம். இப்போது நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனாதன தர்மத்தை பற்றின பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கடினமான விஷயம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கு பயன்படும் அப்படின்னா, காண்கின்ற இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும், அதே போல் நான் இந்த உடல் இல்லை, ஏதோ வேறு ஏதோ அப்பாற்பட்டதாக நான் அப்படின்றது வெறுந்த உடலாக 70-80 வயசில் மண்ணோட மண்ணாக போகக்கூடிய இவ்வளவுதான் நான் அப்படின்னு இருக்க முடியாது அப்படின்ற எண்ணம் யாருக்கு பிறந்திருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும். அந்த நான் அப்படின்றது தான் உயிர் அப்படின்னு சொல்லப்படுறது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி நம்மளை காட்டிலும் வேறுபட்டதாக அந்த கை, கால், வீடு அப்படின்றதெல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல் தான் என்னுடைய உடல் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தானே வருது. அப்போ அதுலேருந்தே கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணோன்னா, அப்போது எப்படி வீடு நான் வேறோ, கை நான் வேறு, நானே கை கிடையாது. இப்போ அதே போல் நானே உடல் கிடையாதே, அப்போது பிறவி அப்படின்றதுக்கு முன்னாடி ஏதோ இருக்குது, இறப்பு அப்படின்றதுக்கு பின்பும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தோண வேண்டும். ஆனால் இந்த உலகத்தினுடைய மாயை, கடவுளுடைய மாயை, அது பெரும்பாலும் இது ரொம்ப சிம்பிள் கொஷின், சிம்பிள் ஆன்சர் ஒரு கால் சிம்பிளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கேள்வி சிம்பிள். கண்டிப்பாக எல்லாருக்குமே எழ வேண்டிய ஒரு கேள்வி, நான் யார் அப்படின்ற அந்த கேள்வி. ஆக அந்த கேள்வி யாருக்கு எழுந்திருக்கோ அவர்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். சரி, அப்போ உடலை காட்டிலும் உயிர் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தாச்சு. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது இந்த சனாதன தர்மத்தை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சரியான பதிலா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த சனாதன தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதை இப்படி உருவகப்படுத்தி பார்ப்போமே, ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்ற மாதிரி உருவகப்படுத்தி பார்ப்போம். இந்த உதாரணத்தை மறக்கவே மறக்காதீங்க. இந்த பள்ளிக்கூடம் அப்படின்ற உதாரணம் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் ஒவ்வொரு அகாடமிக் இயர் அந்த வருஷம் படிக்க வேண்டும். அந்த வருஷத்தினுடைய இறுதியில் பரீட்சை வைப்பார்கள். அதில் தேர்ச்சி பெறுகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, சரி அதெல்லாம் பாஸ் ஆயாச்சு. ஒரு கால் தேர்ச்சி பெறலை அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் அதே பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள். இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த 100 பேருமே ஒரே விதமானவர்கள், ஒரே டேலண்ட், ஒரே எண்ணங்கள், ஒரே கேப்பபிலிட்டி கொண்டவர்கள். அந்த 100 பேர் ஒரே விதமானவர்கள் 100 பேர். அதில் இந்த அகாடமிக் இயரில் சில மாணவர்கள் என்ன பண்ணுறார்கள்னா, அவர்களுக்கு மற்ற விளையாட்டுலேயோ இல்லாட்டி பொழுதுபோக்குலேயோ ஆசை இல்லாமல் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படித்து ஆனால் அவங்க பாஸ் பண்ணலை, ஆனால் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பாஸ் பண்ணல, 100 பேர் யாருமே பாஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 பேர் அடுத்த வருஷம் படிக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சில மாணவர்கள் போன அகாடமிக் இயரில் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆகையினால இவங்களுக்கு மனசில் நல்ல அந்த படிப்பான ஏறி இருக்கும். இந்த வருஷம் அவங்கள முன்னில் வச்சுருவோம், ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். 100 பேரும் ஒரே டேலண்ட்டு தான், 100 பேரும் ஒரே பண்பாளர்கள் தான். இந்த போன அகாடமிக் இயரில் இந்த ஒரு 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படின்றதுனால இவங்கள முன் ரோலை வச்சு அந்த மொத்த ஸ்கூல் கொஞ்சம் அட்டென்ஷன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அட்டென்ஷன் தான் இருக்குது, எல்லோரும் பாடம் நடத்துகிறவங்க 100 பேருக்கு தான் நடத்துகிறாங்க. இந்த ஒரு 10 பேருக்கு இவங்க பாஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக இவங்களுக்கு அட்டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 10 பேர் இந்த அகாடமிக் இயரில் ஒரு கால் சரியாக படிக்கலை அப்படின்னு வச்சுப்போமே,
ஒரு கால் சரியாக படிக்கலை அப்படின்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா இவங்க பின்ரோக்கு வந்துடுவாங்க, இவங்களுக்கு அட்டென்ஷன் குறைஞ்சி போய்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்னால் இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 8ஆவதோ 10ஆவது ரோவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நல்லா படிச்சிருந்தாங்களே என்றால் அவங்கள தூக்கி முதல் ரோவில் உட்காந்து வச்சு சரி இப்போ இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாஸ் பண்ணி போக அப்படின்னு. இந்த பள்ளிக்கூடத்தோடைய செட்டப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் சரி ஆமாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுங்க, இது லாஜிக்கலாக தான் இருக்குது. யார் எல்லாருமே ஒத்தவங்க தான், கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த படிப்பில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்றவங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா வரல அப்படின்றது தெரியுது. அவங்க போட்ட எஃபர்ட்லேருந்தே தெரியுது. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாக கொடுத்து பண்ணலாம். அதே போல் ஒரு அகாடமிக் இயரில் முதல் ரோவில் உட்காந்துருக்காங்க, அவங்க சுமாராக படிக்கிறாங்க. 5ஆவது ரோவில் உட்காந்துருக்காங்க, 8ஆவது ரோவில் உட்காந்துருக்காங்க, ஏன் 10ஆவது ரோவில் உட்காந்துருக்காங்க. 10ஆவது ரோவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வருஷம் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வெறித்தனமாக படிக்கிறான் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 10ஆவது ரோவில் இருந்து கொண்டே அந்த அகாடமிக் இயரில் அவன் கிளியர் பண்ண முடியும். இதான் அந்த பள்ளிக்கூடம். சரியா? இதை அப்படியே இப்போ புரிஞ்சுக்கோங்க. உயிர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உடலை காட்டிலும் வேறுபட்டதான உயிர் இருக்குது அப்படின்னு. இந்த 70-80 வயசு ஆன பிறகு இந்த உடலானது மண்ணோட மண்ணாக போன பிறகு என்ன, இந்த பள்ளிக்கூடத்தை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பிறவி கடல் அப்படின்றது ஒரு பிறப்பு உடனே இறப்பு, இறப்புக்கு பின்பு மறுபடியும் இன்னொரு பிறப்பு அப்படின்னு இந்த பிறவி கடல்லேருந்து விடுபட வேண்டும். இதுதான் முக்தி மோட்சம். சரியா? இது ஞானம் நமக்கு கொஞ்சம் ஏற்பட்டால் கண்டிப்பாக இது புரியும். மோட்சம் முக்தி இதுதான் இந்த மனித பிறவையினுடைய பயனே அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுப்போம். இப்போது இந்த பாஸ் ஆகிறது போல தான் இந்த முக்தி அப்படின்றது. எல்லாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வராது. சரியா? அப்போ இவங்க முன்பே அந்த அகாடமிக் இயர்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால்தான் இவங்களுக்கு வந்து அந்த பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஆசையோ அதுக்குண்டான ஒரு அந்த மனசுக்கு அதில் வந்து ஒருங்கிணைந்து இருக்கணும் இல்லையா. இதனால் போன அகாடமிக் இயரில் பண்ண எஃபர்ட்னால் ஏற்படும் இல்லையா. இப்போ அதே போல் தான் எல்லாருமே ஒத்தவர்களாக இருந்தால் கூட அந்த 100 மாணவர்கள் எப்படி ஒத்தவர்களோ அதே போல் எல்லா உயிர்களும் ஒத்தது தான், எந்த வேறுபாடும் கிடையாது உயிரில். ஆனால் போன பிறவியில் எப்படி போன அகாடமிக் இயரோ அந்த மாதிரி போன பிறவியில் போட்ட எஃபர்ட்னால இந்த பிறவியில் இந்த அகாடமிக் இயரில் இது பாஸ் பண்ண நம்மளுடைய இந்த உதாரணத்தில் இந்த உயிரானது முக்தி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது. இவ்வளவு தான் இந்த வர்ணாசிரம தர்மம், இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது. ஆக மொத்தமாக யோசிச்சு பாருங்களேன், ஃபுல்லுமே எந்த இதில் நோக்கு இந்த சனாதன தர்மம் இந்த வரம்பு அப்படின்னு ஏதோ இருக்குது இல்லையா, இதில் மொத்தத்துலேயும் நோக்கு எங்கே அப்படின்னா ஒரு உயிரானது இந்த பிறவி கடலிருந்து நீந்து அந்த அக்கறையான முக்திக்கு போய் சேர வேண்டும் அப்படின்றது தான் ஃபுல் ஃபோக்கஸுமே கூட. சரியா? ஆகையினால இந்த உதாரணத்தை மட்டும் நம்ம நல்லாக புரிந்து கொண்டோமே என்றால் இப்போ அந்த 8ஆவது ரோவில் 10ஆவது ரோவில் இருக்கிற அந்த மாணவனும் கூட அவனும் ஒரே டேலண்ட்டு தானே. அவன் போன வருஷத்தில் சரியாக படிக்கல, அதனால என்ன இப்போது அது டேலண்ட் மாறாது இல்லையா. அதே அந்த 10ஆவது ரோவில் இருக்கக்கூடிய மாணவன் முதல் மாணவனை காட்டிலும் அதிகமாக படித்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்றது பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஆக பிறவிக்கு ஒரு ஏற்றமே கிடையாது. இந்த பிறவி அப்படின்றது என்னென்னா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ப்ரீவியஸ் எஃபர்ட்ஸ். அவங்க ப்ரீவியஸ் எஃபர்ட்டை பார்த்து சரி இந்த பிறவி இன்னும் இவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்க மோட்சம் போக அப்படின்னு. ஆனால் அவங்க பயன்படுத்தலை அப்படின்னு வச்சுப்போமே. 10ஆவது ரோவில் இருக்கிறவன் நல்லா படித்து அவன் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் தான் ஏற்றம் வாய்ந்தவன். இதுதான் சனாதன தர்மம். இப்போ யோசிச்சு பாருங்கள், பிறவின் அடிப்படையில் எங்கே ஏற்றத்தாழ்வு வந்தது? வெறும் பண்பின் அடிப்படையில் தான். அவன் முதல் ரோலில் இருக்கான் அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் யோசிச்சு பாருங்கள், அந்த முதல் ரோலில் இருக்கான், ஆனால் அந்த அகாடமிக் இயரில் அவனுக்கு பிஹேவியர் சரியா இல்லை அப்படின்னா அந்த கிளாஸில் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்கல்லே. அவன் முதல் ரோலில் இருக்கிறான் அப்படின்றதுனால அவனுக்கு மதிப்பு கிடையாது. அவன் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் பாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கான் அப்படின்றதுனால மற்றவங்க வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயேன் அப்படின்னு. இவனே படிக்கலான்னு இவன்கிட்ட இவன் வர போகிறான். அதே அந்த 10ஆவது ரோலில் இருக்கக்கூடியவன் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா ஒரே டேலண்ட் தானே, ஒரே கேப்பபிலிட்டி தானே. 2ஆவது ரோலில் இருக்கக்கூடியவனும் முதல் ரோலில் இருக்கக்கூடியவனும் அவங்ககிட்ட வந்து பாடம் கற்றுப்பாங்க இல்லையா. அதே தான் இங்கேயும். இதுதான் ஃபுல்லும் சனாதன தர்மத்தில் நடந்திருக்கு. பிறவின்றது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். அது வந்து ஒரு ஃபிக்ஸடாக ரிஜிடாக இவங்க தான் உயர்ந்தவங்க இவங்க தான் தாழ்ந்தவங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. கடவுளிடத்தில் யாருக்கு நெருக்கம் இருக்கோ அந்த பண்புக்கு தான் ஏற்றம் இந்த சனாதன தர்மத்தில். இந்த உதாரணத்தில் நல்லபடியாக இந்த உதாரணத்தை மனசில் அப்படியே பொறித்து வச்சுக்கோங்க, பதிஞ்சு வச்சுக்கோங்க என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.